Hi friends, welcome back to Praganyahome. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கான ingredients நான் இப்ப சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கப்பால வந்து 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன். இந்த கடலை மாவு பாத்தீங்கன்னா வீட்லயே அரைச்சது. நீங்க கடையில வாங்கி இருந்தாலும் அத ஒரு டைம் சலிச்சுக்கிங்க, இல்லாட்டி அந்த அச்சில அடைச்சுக்கும். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையை எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி அதையுமே சலிச்சு இன்றைக்கி இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப பொட்டுக்கல்லை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனதுன்னா நமத்து போயிடும். அதனால் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். இது வந்து கிறிஸ்பிக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காய பவுடர், மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த கடலை மாவு கலரே இருந்தால் போதும்னா நீங்கள் சேர்க்க தேவை கிடையாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து இந்த பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 10 பல்லு பூண்டை எடுத்து அதை மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்காது, பூண்டு ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த பூண்டு தண்ணியை வந்து விட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை பிசைஞ்சிக்க போகிறேன். நீங்கள் இந்த பூண்டு தண்ணிக்கு பதில் நீங்கள் வந்து ப்ளைன் வாட்டர் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ml வந்து நெய்யை உருக்கி வச்சுருக்கிறேன். லைட்டாக நீங்கள் கட்டியாக போடுறத காட்டிலும் நெய் வந்து இது மாதிரி பலகாரம்லாம் செய்யும்போது கொஞ்சம் மெல்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஈவனாக நம்ம வந்து பிசைகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம அந்த பூண்டு தண்ணி சேர்க்கலைன்னா சாதா தண்ணியை கலந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சால் உங்களுக்கு வந்து கிறிஸ்பி இருக்காது, நமத்து போனாப்புல ஆகிடும். ஓரளவு வந்து கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். அதாவது நம்ம வந்து அந்த உரலில் போட்டு பிழியறதுக்கு நமக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ரொம்ப வந்து ஹார்டாக இருந்ததுன்னா நமக்கு கைக்கும் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப வந்து ஓலை பக்கோடாவும் ஹார்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரிப்பன் பக்கோடா சரியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து எத்தனை உரல் வருதோ அத்தனை உரலுக்கு இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை செய்யும்போது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு மாவை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குன்னு. இதுதான் ரிப்பன் பக்கோடாவோட அச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த உரலில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் மாவு ஒட்டாத இருக்கும். உரல் ஃபுல்லாக நம்ம வந்து மாவு வச்சோம்னா உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மாவெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து இடைவெளி விட்டு நம்ம மாவு வைக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே ரிப்பன் பக்கோடாவை பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு ஸ்மூத்தாக வருது. கடலை மாவு, அரிசி மாவை கண்டிப்பாக சலிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காத பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். பாருங்கள், கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு கலர்ஃபுல் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு.